நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் மின்னணு வாக்குப்பெட்டிகள் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள இடத்தில் சென்னை தேர்தல் அதிகாரி மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். குணசேகரன், விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. சென்னையில் 3 தொகுதிகள், தென் சென்னை, வட சென்னை மற்றும் மத்திய சென்னை 3 தொகுதிகளுக்குண்டான அந்த வாக்கு பெட்டிகளை அனுப்பக்கூடிய அந்த பணிகள் இன்று தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாம் இருக்கக்கூடிய அந்த பகுதி தென் சென்னைக்குட்பட்ட சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்கு பெட்டிகளை அனுப்பக்கூடிய அந்த பணிகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பணியினை மேற்கொள்வதற்காக தற்பொழுது பல்வேறு அதிகாரிகள் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பெட்டிகளை எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பணிகளை கண்காணிப்பதற்காக சென்னை மாவட்டத்தினுடைய கண்காணிப்பு அதிகாரியாக இருக்கும் தலைமை கூடுதல் செயலாளராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆர்ஓக்கள் என்று சொல்லக்கூடிய ரிட்டர்னிங் அதிகாரிகள் இங்கு தற்பொழுது பார்வையிட்டு இந்த வாக்கு பெட்டிகளை அனுப்பக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு லாரிகளிலும் வாக்கு பெட்டிகள் மற்றும் விவிபேட் மற்றும் கண்ட்ரோல் இயந்திரங்கள் மற்றும் அதே போன்று வாக்காளர்களுக்கு வைக்கக்கூடிய அந்த அதே போன்று உள்ளே தேர்தல் பணியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பென்சில் உள்ளிட்ட உபகரணங்கள் என மொத்தமாக ஒவ்வொரு லாரிகளிலும் எடுத்து செல்லப்படுகிறது. சைதாப்பேட்டை தொகுதிக்கு மட்டும் 250க்கும் மேற்பட்ட அந்த வாக்கு சாவடிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாக்கு சாவடிகளுக்கும் அந்த வாக்கு பெட்டிகளை எடுத்து செல்வதற்குண்டான அந்த இயந்திரங்களை எடுத்து செல்வதற்கான 17 லாரிகள் இங்கு தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நம்மிடையே மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் நம்மிடையே இருக்கிறார். அவருடன் சில கேள்விகள் முன்வைக்க சார், சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 3 தொகுதிகளுக்கும் எத்தனை வாக்குப்பெட்டிகள் தயார் நிலையில் இருக்கு? அதற்குண்டான அந்த பணிகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு சார்? வாக்குப்பெட்டிகள் தயாரெல்லாம் நம்ம ஏற்கனவே கடந்த வாரமே முடித்துட்டோங்க. குறிப்பாக நமக்கு 13,640 பேலட் யூனிட்டு, 4,494 கண்ட்ரோல் யூனிட்டு, அதுக்கப்புறம் 5,870 விவிபேட். இது வந்து ரிசர்வோட சேர்த்து நம்ம வந்து 3,826 வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பியிருக்கோம். ஏனென்றால் 2 தொகுதியில் 3 பேலட் யூனிட் தேவைப்படுது, ஒரு தொகுதியில் 2 பேலட் யூனிட் தேவைப்படுது. எல்லாமே கேண்டிடேட் செட்டிங் எல்லாம் முடிஞ்சு தயார் நிலையில் இருக்குது. காவல்துறை பாதுகாப்போட ஜோனல் பார்ட்டிஸ் வந்து அந்தந்த வாக்குச்சாவடிகள் போய் அதை இறக்கும் பணியில் இப்போ அமித் ஐஏஎஸ் தலைமையில் இதில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் துர்காமூர்த்தி மேடம் வந்து அசிஸ்டன்ட் ரிட்டர்னர் சைதாப்பேட், அந்த மாதிரி 16 டிஆர்ஓ அளவு அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள் அந்த தொகுதி பார்க்குறாங்க. 3 ஐஏஎஸ் அதிகாரி, ரீஜனல் டெப்டி கமிஷனர், மத்திய, வடக்கு, தெற்கு பார்த்து கொண்டிருக்காங்க. அனைத்தும் காவல்துறையோட உதவியுடன் எக்ஸாக்டாக தேர்தல் ஆணையத்தின் வழிமுறையை பின்பற்றி பாதுகாப்பாக போயிட்டுருக்காங்க. மொத்தமாக எத்தனை உபகரணங்கள் எடுத்து செல்லப்படுது? நாளை காலை மாதிரி வாக்குப்பதிவு எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரை நடைபெற இருக்கிறது? அதே போன்று தேர்தல் பணியாளர்களுக்கெல்லாம் போதிய பயிற்சிகள்லாம் எப்படி வழங்கியிருக்கோம் சார்? இந்த தேர்தல் பணியாளர்களுக்கு வந்து 3 ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. முதல் ட்ரைனிங், 2வது ட்ரைனிங், 2வது சப்ளிமெண்ட்ரி ட்ரைனிங், 3வது ட்ரைனிங் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி தான் அவங்களுக்கு எந்த வாக்கு சாவடியில் போகிறாங்கங்கிறது கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 3,766க்கு தேவையான அனைத்து இயந்திரங்களும், இதை டோட்டல் பார்த்தீங்கன்னா சில எதில் 31 பேர் கேண்டிடேட் இருக்காங்களோ அங்கே 2 பேலட் யூனிட் இருக்கும். அதுக்கப்புறம் 20% ரிசர்வ். அது எல்லாமே இந்த நம்மளோட ஜோனல் பார்ட்டிஸ் கையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இதை வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக தேவையான அனைத்தும் எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோம். எல்லா பணிகளும் தேர்தல் கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸும் அவங்களோட ஏஜென்ட்ஸ் முன்னிலையில் தான் இந்த பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. அதே போல் பூத் ஸ்லிப் கிடைக்காத அந்த நபர்கள் எந்த அடிப்படையில் அவங்க வாக்களிக்கலாம்? அதுபடி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கோம்? தெளிவுரைப்படுத்துறீங்க. பூத் ஸ்லிப் வந்து இன்றைய தினம் கொடுக்க முடியாது. 86 விழுக்காடு பூத் ஸ்லிப் கொடுக்கப்பட்டது. பல மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் உள்ள உடலை இல்லையா வந்து வீடு போட்டிருக்கு, அந்த மாதிரி உள்ள இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா உதவிக்காதான் பூத் ஸ்லிப். பூத்ஸில் பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது தான் மெயின். நீங்கள் கம்ப்யூட்டரில் உங்களோட எபிக் போட்டாலே எந்த பூத்துங்கிறது தானாக வந்துவிடும். அதே நேரத்தில் நாங்கள் வந்து சில பேருக்கு பூத் ஸ்லிப் 10 நாள் முன்னாடி கொடுத்தோங்க, அவன் தொலைச்சிட்டான்னு சொன்னதுனால அந்த மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் கம்பல்சரியாக கிடையாது. நீங்கள் அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வந்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் வாக்குச்சாவடி எந்த இடத்தில் உங்களோட எந்த பூத்தில் இருக்குன்னு அது கிடைக்கும். தைரியமாக வாங்க. உங்கள் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு அனைத்து ஏற்பாடும் செஞ்சு. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் என்ன மாதிரியான ஏற்பாடுகள், குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கோடைகால பணிகளுக்கான அந்த பணிகள் எந்த அளவுக்கு எடுத்திருக்கோம்? வெயில் என்பதால் மெடிக்கல் டீம் இருக்குங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஓஆர்எஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரேம்ப் போட்டிருக்கோம். டாய்லெட்ஸில் அதே மாதிரி குடிதண்ணி வசதி போன்றவை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளோ இருந்தாருங்கன்னாக்க அவர்கள் அந்த சக்ஷம் ஆப்பில் ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க, இல்லை 1950 ரிக்வஸ்ட் கொடுத்தா அந்த 2 கிலோமீட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு வாகனத்தில் அவங்களை எடுத்து திருப்பி போட்டு அனுப்புறதுக்கான இது இருக்குது. முதியோர்கள் உடல்நலை குறைவு இருந்தாலும் அவர்களுக்கு
வாக்குகளுக்கு ப்ரியாரிட்டி கியூ போட்டு கொடுக்க சொல்லியிருக்கோம். எல்லாருடன் அன்புடன் நடந்து வெயிலில் எல்லாரும் வெயில் சொல்கிறாங்க, பட் நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாருமே இங்கே பணியாளர்கள் முகம் தெரியாத 40,000க்கு மேற்பட்ட பணியாளர்கள் நம்ம பின்னாடி வேலை பார்க்கும் பொழுது நம்மளோட வாக்கு அளிப்பதோட கடமையை என்ற உரிமை மட்டும் இல்லை, கடமை மட்டும் இல்லை, வாக்களிப்பது மட்டும்தான். தயவுசெய்து எங்களுக்கு வாக்களித்து இதை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு உதவுங்க. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.